திமுக மேலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வித் ப்ரூஃப் வருதோ, ஒரு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறோமோ, மக்கள் ஒரு பேசு பொருள் கொண்டு வராங்களோ, உடனே அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்று பேசு பொருளாக மாற்றுது. திமுக இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து நல்ல பக்கவாத்தியம். அதனால் அவங்கள கையில் வச்சுட்டு டீலிமிட்டேஷன் பில்லுக்காக போயிட்டு டெல்லியில் சரண்டர் ஆனாங்க. பார்த்தீங்களா? அதை பற்றி ஏதாவது சேனல் டிபேட் பார்த்தீங்க? நடக்காது. அந்த காலகட்டத்தில் தான் உடனே அவங்க அந்த சிஜேபி மேட்டர் எடுத்து 36 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க சிஜேபி டெல்லியில். அந்த 36 நாள் திமுக என்னென்ன பண்ணுச்சுன்னு சொல்லட்டுமா? ஜனநாயகன் மேலே காண்டு, ஜனநாயகன் மேலே காண்டோட ஜனநாயகன் டைட்டில் கார்டு மேலே காண்டு. அதுவும் அமீர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வேர்டு, தமிழ்நாடுனாலே சிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் இப்ப இல்ல. அவர் தானே இந்த ஜாஃபர் சாதிக்கை ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டவர். கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை? தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இட்லி கடை ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை? கரூர் துயரம் முடிஞ்சு 3வது நாள் அன்னைக்கு இட்லி பொட்டலம் கொடுத்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மாமன்னன் ரிலீஸ் ஆகுது, அமைச்சரான பிறகு கழகத்தலைவன் ரிலீஸ் ஆகுது. தாவேகாவோட ஒரே வேலை வந்து திமுகல யாராவது தாவேகா அரசை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களை பிடிச்சி கைது பண்ணி உள்ள போடுறது தான் உங்களுடைய ஒரே வேலை. அது போக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இது மட்டும்தான் தாவேகா அரசு செஞ்சுட்டு இருக்கு. மார்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணும்போது ரிமாண்ட் பண்ணது யாரு? ஜட்ஜி, உயர்திரு நீதி அரசர். இப்ப நீதி அரசருக்கு நீதி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உதயநிதி ரெடி ஆயிட்டாரா? நீதி பெருசா நீதி பெருசா? இன்னைக்கு தேதிக்கு 9 பேர் போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கு கோர்ட். பேசின கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்கு இவ்வளவு கொடுப்பேன், வாங்கிக்கணும், வாங்கலன்னா கையை காலை உடச்சு போட்டுருவேன், இதெல்லாம் மிரட்டி இருக்காங்க. எம்எல்ஏ மிரட்டி இருக்காங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, இவங்க இந்த 50 எம்எல்ஏ வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அதிகபட்ச ஐடியாவா? இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு அனந்தஜித் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பொதுமக்களோட பொதுமக்களாக வந்து விஜய் அவர்கள் இறங்கினாலே திமுகவுக்கு பிடிக்காது. நேற்று பார்க்குறோம், கொட்டுற மழையில் கொடை பிடிச்சிட்டு மக்களோட மக்களாக வந்து ஹாய் காமிச்சிக்கிட்டு அவங்களோட இறங்கி போகிறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி மெட்ரோவில் பயணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு கடுப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லை, இது என்னங்க அநியாயமாக இருக்குது. அதான் திமுகவுக்கு இந்த சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திட முடியும்னு ஒரு கற்பனை உண்டு, காமெடியாக சொல்லுவாங்க. இதை எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்ஓபியை போட்டு தாவேக்காவை முடக்கிறது, கரூருக்கு போக விடாமல் அங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸ் வச்சு மிரட்டுறது, பிரச்சாரம் பண்ண பர்மிஷன் கொடுக்கறதில்ல, தாவேக்காவுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்பயே சொன்னோம், இது அந்த காலம் கிடையாது. ஒரு இடத்துல பேசினாலே தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்க தான் போகுது. நீங்கள் 5000 பேருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் 5 லட்சம் பேரை தாண்டி வர்றார் 5000 பேர் பார்க்க. உங்களுக்கு அந்த லாஜிக் புரியவே புரியாதா? ஏன்னா இந்த வேலூரில் மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீட்டிங் திடலுக்குள்ளே 5000 பேர் தான் அலவுடு, ஆனால் 5 லட்சம் பேர் ரோட்டில் பார்த்துட்டாங்க அவரை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சீப் எடுத்து வச்சுட்டு கல்யாணத்தில் நிறுத்த முடியாதுடா, தயவு செய்து கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுங்கன்னு சொன்னோம். புரியல அவங்களுக்கு. அதே தான் எலெக்ஷனில் ஜெயித்த பிறகும் கரூருக்கு சிஎம் போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சிஎம் கரூர் போகக்கூடாது, நான் ஏன் சொல்லணும், அதையே நீ இங்கே வரேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நறுக்கு 2 கொட்டை வச்சு துரத்தி விட்டுச்சு. ஸோ திமுக வந்து ஆக்சுவலி பிளேயிங் எ டைவர்ஷன் பாலிடிக்ஸ். திமுக மேலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வித் ப்ரூஃப் வருதோ, ஒரு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறோமோ, மக்கள் ஒரு பேசு பொருள் கொண்டு வராங்களோ, உடனே அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்று பேசு பொருளாக மாற்றுது. திமுக இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து நல்ல பக்கவாத்தியம். அதனால் அவங்கள கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு 75 நாள் ஆட்சியிலே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரச்சனை திமுக எடுத்ததையும் கத்தனதையும் கதறதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தேடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயம் திமுகவுக்கு அவ்வளோ ஆன்டியாக போயிருக்கும். அவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக உடனே இது கச்சா முச்சான்னு கத்தி டிபேட்டாக மாற்றி இதை மட்டுமே பேசு பொருளாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. தாவேக்கா பதட்டமே படாது. எங்கள் தளபதி தான், எங்கள் தலைவர் தான் இந்த கட்சியோட டிஎன்ஏவே. அவருக்கு வந்து ஒரு பதட்டம் கிடையாது, கூல் அண்ட் கம்போஸ்டாக இருப்பார், ஆனால் டிட்டர்மெண்டாக இருப்பார். இதை தான் பண்ணோன்னா அதை நவுத்தவே முடியாது. நீங்கள் அவரோட ஃபோக்கஸ் அதுலேருந்து அதை நோக்கி போயிட்டே இருப்பார். அதே போல் தான் இன்றைக்கி அந்த இடத்துல நீங்கள் கதறலாம், மீடியா நரேட்டிவ் மாற்றலாம், பட் அதை பேசு பொருளை மட்டும்தான் மாற்ற முடியும். தாவேக்கான்ற ஒரு அரசோட செயல்பாட்டை நீங்கள் தடுக்க முடியும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். ஒரு இடத்துல இவங்க மேலே வந்து ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே சம்மந்தம் இல்லாமல் சட்டசபையிலேருந்து வாயை திறங்க சிஎம்னு கத்துவார். வாயை திறக்கிறார் சிஎம்னு தெரிஞ்சோடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு இவர் பேப்பர் வச்சு படிச்சுட்டு என்ன பேப்பர் வச்சு சொல்லுவார் தெரியுமா? அவர் பேப்பர் வச்சு படிக்கிறாருன்றதே ஒரு பேப்பரை பார்த்து சொல்லுவார். இங்கே கேள்வி கேட்குறாங்க, ரைடு வராங்கன்னு ஊர் விட்டு ஓடிடுறது எல்லாரும். ஐயோ ஊர் விட்டு ஓடிட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு ஹார்ட் முடிவு ரெடி பண்ணிட்டோம், திரும்ப வந்துட்டு இங்கே பதில் பேசுறது. இப்போ ரீசெண்டாக கூட மேகதாது இஷ்யூ ஒன்று வருது.
உடனே தாவேக்கா செயல்படுது, இங்கே எல்லா ஆக்டிவிட்டிஸ் அதை பற்றி பண்ணுறோம், அதை பற்றி பேசு பொருளாக மாற்றுறோம். இவங்க என்னென்னலாம் ஹிஸ்டாரிக்கலாக சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பேசுகிறோம். உடனே என்ன பண்ணுறாங்க, அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு இஷ்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக டீலிமிட்டேஷன் பில்லுக்காக போயிட்டு டெல்லியில் சரண்டர் ஆனாங்க, பார்த்தீங்களா? அதை பற்றி ஏதாவது சேனல் டிபேட் பார்த்தீங்க? நடக்காது. அந்த காலகட்டத்தில் தான் உடனே இவங்க அந்த சிஜேபி மேட்டர் எடுத்து 36 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க சிஜேபி டெல்லியில். அந்த 36 நாள் திமுக என்னென்ன பண்ணுச்சுன்னு சொல்லட்டுமா? ரைடு பயந்து ஊருட்டு ஓடுனது, போலீஸ்க்கு பயந்து தலைமறைவாக இருந்தது, முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டு அலைஞ்சுது, முன்ஜாமீன் கொடுத்தும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கழுத்து போடாமல் இருந்தது. இதெல்லாம் திமுக பண்ணது. முதல்வரை பற்றி அவதூறாக பேசிட்டு போலீஸை பார்த்து பயந்து காருக்குள்ளே மயங்கிறது, ஜாமீன் கூட போலீஸ் கோர்ட்டை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு பெயிலுக்கு அலையிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் கதறாங்கல்ல, 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று வந்து ஏதோ குஸ்தின்னு ஏதோ ஒரு படமோ, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இதயம்னு அது ரிலேட்டடாக ஒரு படமோ, 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃபா மேட்ச் பார்த்துருக்குறாங்க. ஃபிஃபா மேட்ச்சுக்கு அர்ஜென்டினா யூனிஃபார்ம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க திமுக எக்ஸ்எம்எல்ஏஸ்லாம். ஆனால் திடுப்புன்னு திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் வந்து போராட்ட குணம் வந்துடுது, கதறாங்க. 5 வருஷம் எங்கே போயிருந்தாங்கன்ற கேள்வி முதல் கேள்வி 5 வருஷம். இதில் ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்கிறேன், அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹானஸ்டான ஒரு வலி நிறைந்த ஒரு பதிவு ஒன்று. இந்த நீட்டு தொடர்பான தற்கொலைகள் துர்மரணங்கள் இருக்குல்ல, இது பீக் எந்த வருஷம் தெரியுமா? 2017 இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி அனிதாவில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கூட உயிர்கள் பறி போயிட்டு தான் இருக்குது. இதில் உச்ச டாப் பீக் எந்த அதிகபட்சமாக மரணங்கள் நிகழ்ந்தது எந்த ஆண்டு தெரியுமா? 2025. நான் டேட்டா தரேன், நீங்கள் போடுங்க. ஒரு சர்வே எடுத்திருக்கு இந்தியா டுடே, எடுத்து பார்த்தா 2025 தான் பீக். இப்போது ஒரு கேள்வி, சகோதரி அனிதா மரணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கும். நம்ம நல்லா படித்தா டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, ஆனால் இந்த எக்ஸாம் இது என்னன்னே புரியல, என்னை வந்து என் வாழ்க்கை கூட இப்போ வைரலாக ஒரு ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்கு, எனக்கு இது என்னென்ன புரியல, அதுக்குள்ளே என் வாய்ப்பை தட்டி பறிச்சிருச்சு அப்படின்ற சொல்கிறது அந்த வழி எனக்கு புரியுது. இப்போது we are around 9 years ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியுது, இன்றைக்கு வரைக்கும் இந்த ஈவில் நீட்டுன்ற ஒரு பேயை வந்து விரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. அதை விரட்டப்படும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த சர்ப்ரைஸ் இன்னைக்கு இருக்காது. ஆமாம், நீட்டுன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற புரிதல் குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். அதை தாண்டியும் அந்த 25 பீக் மரணங்கள் நடந்திருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. சகோதரிக்கு வந்து அது ஒரு சர்ப்ரைஸ். என்னங்க, நான் +2 நல்லா படித்தா டாக்டர் எல்லாம் சொன்னீங்கல்ல எல்லாரும், ஏன்னா ஆவிட மாட்டாங்க, யாரோ ஒருத்தன் தடுக்கிறான்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஷாக். அது வந்து மனசை ரொம்ப போட்டு உலுக்கிடும். என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பேய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் மரணங்கள் நிகழுது. அது முதல் கேள்வி. 2வது, அந்த மரணங்கள் பீக் அடிக்குது. என்ன காரணமாக இருக்கும்? இவங்க கொடுத்த போலி வாக்குறுதி. நாங்கள் ஏமாத்திடுவோம், நாங்கள் மாற்றிடுவோம், நாங்கள் ஸ்ட்ரிக் வச்சுருக்கோம், சீக்ரெட் வச்சுருக்கோம்னு சொல்லி ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து. அந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு முதியவர் பிச்சைக்காரர், அவருக்கு வந்து ரொம்ப குளிர் அந்த ஊரில். அவர் வந்து ரொம்ப அந்த குளிரில் சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. போகிறாரு ஒரு நாள், ஒரு பெரிய மாளிகை வாசலில் அந்த முதியவர் போகிறாரு, அந்த பிச்சைக்காரர். அந்த பணக்காரர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது, என்னங்க இப்படி குளிருது, பனி பெய்யுது, இப்படி போகிறீங்க, ஒரு அந்த போத்திக்கிற மாதிரியான ப்ராப்பரான ஜமக்காலம் கூட உங்ககிட்ட இல்லை, இந்த ஸ்வெட்டர்ஸ் மாதிரிலாம் போடுவாங்க, அது எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, நான் இப்படி தாங்க வாழ்கிறேன். கொஞ்சம் நேரம் இருங்க, நான் போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் காஃபி, அந்த போத்திக்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் அந்த பணக்காரன். உள்ளே போகும்போது வீட்டில் என்ன பிரச்சனையோ அவன் மறந்துட்டு திடீர்னு காலைல தான் ஞாபகம் வந்து, சரி காலைல ஏந்து வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த முதியவர் அந்த வாசலில் இறந்து போய் கிடக்குறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த முதியவர் ஒரு சின்ன நோட் எழுதி வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா, இத்தனை நாள் நான் குளிரை சமாளிச்சிட்டேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன், என்னை வந்து காப்பாற்றுறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அது வந்துடணும்னு சொல்லி என் மனசு அதை ஏங்கி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என் உடம்பு அந்த குளிரை தாங்க முடியல, ஒன்றுனால முடியலன்னா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தான். அந்த முதியவர் செத்து போயிட்டார். அது போல ஒரு சதி நடந்துதான் 2025 பீக். அன்னைக்கெல்லாம் வாயவே திறக்காத இந்த சமூக ஃபேக் போராளிகள் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெல்லியில கேட்கறது டிரான்ஸ்பரண்ட் நீட். அவங்க கேட்கறது என்னன்னா, பேசிக்கலி அவங்க நீட்டு கேட்கறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? அவங்க நீட்டு கேட்கறாங்க, நீக் ஆகக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி வரணும், அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் நீக்கணும். அப்ப அதுக்கு என்ன கருப்பொருள் என்னங்க? வேணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 எப்படி சரியா இருக்கும்?
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆராசா டெல்லிக்கு போயிட்டு அந்த வாங்சக்கா அவர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னார்? உங்கள் போராட்டம் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் என்ன போராட்டம் பண்ணார்? டிரான்ஸ்பரண்ட் நீட்டு கேட்டு போராட்டம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு? நீட் விலக்கு போராட்டத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறார். எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்? ஆமாம் தானே? அப்போ திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுக்கு அந்த டீலிமிட்டேஷன் பில்லில் சரணடைஞ்சதை மக்கள் புரிஞ்சிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பண்ணுற ஒரு அரசியல் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஜனநாயகன் மேலே காண்டு, ஜனநாயகன் மேலே காண்டோட ஜனநாயகன் டைட்டில் கார்டு மேலே காண்டு. அந்த காண்டு அந்த படத்து மேலே கவனம் திரும்பாம மக்களுக்கு அப்படியே ஒரு வேற ஒரு இது காமிச்சு, ஒரு கும்பல் ஜனநாயகனுக்காக போராடுது, ஒரு கும்பல் ஜனநாயகத்துக்காக போராடுது. அவங்க தற்கூரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அமீர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வேர்டு கவனிச்சிருக்கீங்களா? அதாவது தமிழ்நாடுனாலே சிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் இப்போ இல்லை, அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு தியேட்டர் பக்கமாக அந்த கூட்டம் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய நியாயமான போராளி தான் அவரு. அவர் தானே இந்த ஜாஃபர் சாதிக்கை ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டவர். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ தருவேன், நான் தருவேன், நீங்கள் போடணும். ஜாஃபர் சாதிக்குன்னு இன்டர்நேஷ்னல் ட்ரக் லார்டு, மெத்தப்பட்டமைன்ற ஒரு ட்ரக் இருக்குதுன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். அதை வந்து இன்டர்நேஷ்னல் கார்ட்டல் லீடர் வாங்கி விற்கிற சினிமாலாம் பார்க்குறோம்ல, பெரிய டான் இருப்பார், போதைப் பொருளை கொண்டு ரொலெக்ஸ், அந்த மாதிரி ஒரு டான், குழந்தை முகத்தில் ஒரு போதை வியாபாரி. அந்த வியாபாரியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு வீடியோ போட்டார். பக்கத்தில் என் தம்பியின் ஒரு தொழிலையும் வியந்து பார்க்குறேன், அவர் வர ஒரு வளர்ச்சியும் அண்ணாந்து பார்க்குறேன், ஆண்டவனுக்கு நன்றினர். அவரோட கிரெடிபிலிட்டிக்கு பார்த்துக்கங்க. ஒரு போதை வியாபாரியை மார்க்கெட்டிங் பண்ண ஒரு ஆள், அவன் போதை விற்று கொடுத்த பாவப்பட்ட காசில் படம் எடுத்த ஒரு ஆள், இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சமூக நீதியும் போராளித்தவத்தையும் கற்றுக்கோங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ அடுத்து வந்து நீங்கள் அந்த போராட்டத்தில் இருந்த எல்லா டேரக்டருங்க நடிகர்களோட படம் வரப்போகுது. எங்களுக்கு முடிஞ்சுப்பா, எங்கள் கோட்டா முடிஞ்சு, நாங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக போராட்டம் தான் இருக்க போகிறோம். நீட் ஒழியும் வரை எங்க படத்தை அதை தான் சொல்கிறேன். அவங்க படம் வந்து வெளிவிட மாட்டாங்கல்ல. அந்த படம் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அது டேரக்டர் வெற்றிமாறன் எடுக்கிற படமாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு டேரக்டர் எடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் போடுறோம்னா அடுத்த நாள் ஷூட்டிங்கே போயிட்டார். அவர் அவ்வளோ நல்லவர். ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு நான் ஓட்டே போடல, கடைசி வரைக்கும் நான் அவருக்கு ஓட்டு கொடுத்து போடாமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆம்ஸ்டாங் அண்ணன் மறைவுக்கு அப்புறம். ஆனால் இன்னைக்கு வந்து அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போயிட்டார், நம்மளை தற்கொலைன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்குலாம் வந்து டார்கெட் வந்து நீட் ஒழியணும் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் தான் காரணங்கிற மாதிரி இருந்தது. ஏன்? அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே ஜனநாயகன் படத்தை டிஃபேம் பண்ணணும், மக்களை வந்து ஒரு குற்றுணர்ச்சிக்கு தள்ளணும். ஏன்னா இவங்க தான் வந்து கூலி படத்துக்கும் இட்லி கடை படத்துக்கும், கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை? தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இட்லி கடை ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை? கரூர் துயரம் முடிஞ்சு 3வது நாள், கரூர் துயரத்தில் 42 பேர் இறந்தது 3வது நாள். அன்னையத்துக்கு இட்லி பொட்டலம் கொடுத்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மாமன்னன் ரிலீஸ் ஆகுது, அமைச்சரான பிறகு கழகத்தலைவன் ரிலீஸ் ஆகுது. அமைச்சர் ஆகிட்டு கழகத்தலைவனுக்கு இன்னும் சில போர்ஷன்ஸ் நடிச்சாராம், டப்பிங்லாம் பண்ணாராம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அன்னைக்கு அரசு அமைச்சர்கள் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தை. எங்கே போனீங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த படங்கள்லாம் வரும்போது நாங்கள் போராட்டம் பண்ணலாமா? பசங்க அப்ரூவ் பண்ணலாலும் படம் ஓடாது. எங்கள் அடிப்படையில் ஒன்று கேட்குறேன், ஒரு மனசாட்சி தொட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சு ஜனநாயகனுக்கு இதுதான்ப்பா டஃப்பு, இது வந்தால் கீழ்ச்சிரும் நட்டுருன்னு சொன்னீங்க. அன்னைக்கு ஜனநாயகன் வந்தால் பராசக்தி அப்படியே வந்து புரட்டி எடுத்துருவாருன்னெலாம் கதை சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியில் அந்த பராசக்தி எடுத்த டேரக்டருக்கு சம்பளம் பாக்கி, அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்கு. இதில் எங்கே எனக்கு வந்து பராசக்தியும் தெரியல, ஓம் சக்தியும் தெரியல. ஒரு டேரக்டரை போட்டிருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு சம்பளம் பாக்கி வச்சுருக்கீங்க. எங்கடா உங்களோட நீதி நியாயம்? முதல்ல நீதி, அப்புறம் தான் சமூக நீதி. இங்கே நீதியே மறுக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மாவை நான் பெண் இயக்குனர்னு குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் அந்த அம்மாவுக்கு பெண்ணுன்ற ஒரு உரிமை, சரி ஒரு ஃபெமினிஸ்ட் தான்டா நீங்கள்லாம் கொடுக்கணும்ல. அப்போ அங்கேயும் இல்லையே. நீயா சமூக நீதி பேசுகிற? நீ பேசியாடா அந்த சமூக நீதியை நான் கற்றுக்கணும்? இன்னுமா எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. இதுதான் என் கேள்வி. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவங்கள வந்து ஜெயிலில் போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வாய்ப்பை சொல்ல போட்டுறாங்கன்னு சொன்னாரு. இல்லை, தாவேக்காவோட ஒரே வேலை வந்து திமுகவில் யாராவது தாவேக்கா அரசை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுறது தான் அவங்களுடைய ஒரே வேலை. அது போக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இது மட்டும்தான் தாவேக்கா அரசு செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இல்லை, எனக்கு 2 கேள்வி. முதல் கேள்வி,
தாவேக்கா அரசு தான் வந்து ஜட்ஜு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொன்னோமா, நாங்கள் அப்படி தான் பிஹேவ் பண்ணுமா, அப்படி தான் நடக்குதா? அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணும்போது இல்லைங்க ரிமாண்ட் பண்ண வேண்டாம், ஃபைன் போட்டு விடலாம்னு சொன்னது யார்? ஜட்ஜு. அதுக்கு மீறி நம்ம எதாவது பண்ண முடியுமா? முடியாது. மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணும்போது ரிமாண்ட் பண்ணது யார்? ஜட்ஜு. உயர்திரு நீதி அரசர். இப்போ நீதி அரசருக்கு நீதி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உதயநிதி ரெடி ஆகிட்டாரா? நிதி பெருசா நீதி பெருசா? இவர் உதயநிதி, அவர் நீதி அரசர், அவருக்கு பெட்டராக தெரியும். இப்போ பெயில் அப்ளிகேஷனு ஏன் அவர் தள்ளியிருக்காரு? ஏன்னா பேசின பேச்சோட மேக்னிடியூட் அப்படி. ஒரு முதல்வரை எடுப்பேன், எலும்பு உடைப்பேன், இது என்ன பேச்சு? கேள்வி கரெக்டா? அத விமர்சனம் அப்படில சொல்றாங்க. புரியல, என்ன விமர்சனம்? விமர்சனம்னு அவர் அதாங்க நாங்கள் கேட்கலாங்க, நாங்கள் கூட கேட்டுருவோம், தப்பாக கேட்டோம்ப்பா. நீதி அரசர் எப்படி தப்பாக கேட்டிருப்பாரு? கேள்வி கரெக்டா? அப்போ நான் சொல்கிறேன், நான் டேஷை வந்து அடி பொழந்துருவேன். எப்படி இருக்கு? நான் சொன்னது பரோட்டாவை, கொத்து பரோட்டா சாப்பிட்டா நான் அடி பொழந்து சாப்பிடுவேன் நான் சொல்ல வரேன். நல்லா இருக்கா? இது விமர்சனமே இல்லை, இது ஃபுட் லாகு, ஃபுட் ரிவ்யூ. ஆனால் உங்களுக்கு யாரை தோணுது? என்ன தோணுச்சு உங்களுக்கு முகத்தில் ஒரு நிமிஷம்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, நாங்கள் பண்ணல, நீதி அரசர் பண்ணுறாரு, நீங்கள் அங்கே போய் முறையிடுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு ட்விட்டு போட்டவங்களெல்லாம் குண்டாஸ் போடவே இல்லை. ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் வந்து மலம் கலந்த தண்ணியை கொண்டு போய் கொட்டவே இல்லை. அவருக்கு பாதுகாப்பாக இருந்துருச்சு இந்த அரசு. சவுக்கு சங்கர் சார் மீன் பண்ணுறேன். மூணாவது, எங்கள் ஆளுங்க ஒருத்தருக்காவது ₹1, ஒரே ₹1 பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்கள். குதிரை பேரத்தை பற்றி அப்புறம் பேசலாம். 50 எம்எல்ஏக்கு 50 கோடி டீல் பேசினது யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பேட்டியில சொல்றாங்க, எனக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல என் பேரை நுழைச்சு எனக்கு சம்பந்தம் இருக்கிறதாக கூப்பிட்டு விசாரிச்சு இவ்வளோ வேலைகளை தாவேக்கா பண்ணிட்டு இருக்கு. அப்போ பழி வாங்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அது எதுக்கு அப்போ தலைமறைவாக ஒன்றீங்க? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே மொபைல் வச்சு தான் காணும், நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே இருந்து நான் பார்க்கல அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க, இல்லாட்டி நான் எடுக்கலைன்னு கையை தூக்கிட்டு உட்காருவீங்களா? இல்லை கப்புன்னு ஓடி போயிட்டு 1 மாதம் கழிச்சு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்த பிறகு வருவீங்களா? அதுதான், ஏதாவது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்திடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க கேட்டு. அப்போ நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்போ நீங்கள் அப்படி தான் கரூர் துயரத்தில் வந்து எங்கள் ஆளுங்களை வந்து வன்மத்தில் அரெஸ்ட் பண்ணும்போது அதான் பண்ணீங்களா? எனக்கு அப்படி தான் தோணுதுங்க. நீங்கள் பண்ணால் தானே நீங்கள் அப்படி சொல்ல முடியும். அதை தாங்க சொல்கிறேன். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து அண்ணன் மதியழகன்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, இன்றைக்கி இதான் பண்ணீங்களா? கேளுங்க, சொல்லுங்கள். நீங்கள் நியாயப்படி நீதிப்படி விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி தோணும். நீங்கள் ஏன் அப்படி பண்ண, உங்களுக்கு ஏன் அடிப்பாங்களோ உதைப்பாங்களோன்னு தோணுது? சரிங்க, போலீஸ் தான், இது ஓகே. இடி வந்து ரைடு வந்தாங்களா, அப்போது எதுக்கு இங்கே கட்டில் காலை பிடிச்சிட்டு கையை காலை வச்சுட்டு அழுதிங்க? எதுக்கு காரில் ஜீப்லாம் கையை நெஞ்சில் பிடிச்சி படுத்து அழுதிங்க? இடியும் அடிக்க போகுது. இடி சிபிஐலாம் எனக்கு தெரிஞ்சு அடிக்கிற மாதிரியான தேர்ட் ரேட்டை 3ஆம் தர அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ராகேஷனில் தான் அவங்களுடைய அந்த உண்மையை வெளியே வர வைப்பாங்க. நிறைய விட்னஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும். அப்போ இதுக்கு அழுதிங்க, அங்கேயும் அடிப்பாங்கன்னு ஸ்கூலாங்க இது? மிஸ் இங்கிலீஷ் மிஸ் அடிக்கிறாங்க, தமிழ் அம்மா அடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இது என்ன ஒரு பிளண்ட்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டு? சரி, நான் கேட்குறேன், அப்போ எதுக்கு நீங்களும் ஒழிஞ்சிங்க, உங்கள் தம்பியும் ஒழிஞ்சார்? அப்போ யார் தான் பேசினா? ஒரு 5 பேர் வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்கு, 9 பேர் இப்போ இன்னைக்கு தேதிக்கு 9 பேர் போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கு கோர்ட்டு. பேசின கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்கு இவ்வளோ கொடுப்பேன், வாங்கிக்கணும், வாங்கலைன்னா கையை காலை உடச்சி போட்டுருவேன், இதெல்லாம் மிரட்டியிருக்காங்க, எம்எல்ஏ மிரட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, இவங்க இந்த 50 எம்எல்ஏ வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அதிகபட்ச ஐடியாவா? கவர்னர் இது சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கே இவ்வளோ ஃபண்டிங். அதாவது 50 எம்எல்ஏக்கு 50 கோடினா அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 2500 கோடி ரூபா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு மட்டும் சும்மா கொண்டு வருவீங்கன்னா எவ்வளோ தாண்டா கொள்ளடிச்சிங்க? லிக்விட் கேஷ் 2500 கோடி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. யோசிச்சு பார்க்க முடியுது அவங்களால? அப்போ இவ்வளோ கொள்ளடிச்சிருப்ப. எனக்கு இது டவுட் வருது. பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு போர்வையில் தாவேக்காக எதிராக அரசியல் பேசிட்டு இருந்தீங்க, கருத்து கணிப்புலாம் போட்டுட்டு இருந்தீங்க. என்னென்ன சொன்னீங்க? 100 தொகுதி விடுங்க, 50 தொகுதி விடுங்க, 10 தொகுதி 0. அது ஒருத்தர் கேப்பல, அவர் தம்பி பெரம்பூரே கஷ்டம், 234 தொகுதியில் உங்களுக்கு டெபாசிட்டே வரல. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்துட்டு ஊடகவியலாளர்ன்ற போர்வையில் இருந்துட்டு இன்னைக்கு அதே ஊடகவியலாளர் இதுக்கு துணை போகிறாங்க. அட்லீஸ்ட் மக்கள் தீர்ப்பு வந்துருச்சு, முடிச்சுக்கணும்ல. இன்னைக்கு அவன் துணை போகிறான். இந்த எம்எல்ஏவை இங்கே தூக்கு, இந்த கான்டாக்ட் போடி, இங்கே போய் பேசு. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் ஒரு ரிப்போர்ட்டர் போனா விஜயன் அவர்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். இன்னும் எத்தனை பேர் வரப்போதோ
குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தண்டனை அளிக்கப்பட்டதுன்ற மாதிரி குற்றம் நிரூபிக்கும் போது கோர்ட்டு தண்டனை கொடுக்கும். எப்படிங்க இந்த அலிகேஷன் வருது, போலீஸ் விசாரணை வந்து முகாந்திரம்லாம் விசாரிச்சு நீங்க விட்டுருவீங்களா? இப்போ சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் மேலே போயிட்டு தாவேக அரசு கை வச்சா நீங்கள் கம்முன்னு வந்துருவீங்களா? குதிரை பேரம் பண்ணிட்டு டீலிமிட்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகிட்டு பாஜக கூட கள்ள கூட்டணி பேசிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை மறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவீங்கன்னா அதை நான் மூலம் தமிழ் மக்களும் நம்பணுமா? எனக்கு கேள்வி இவ்வளோதான். எங்களை பார்த்தா அவ்வளோ லூஸ் மாதிரி இருக்கு, அவ்வளோதான்.